கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்துகிற தேவாதி தேவனை நினைத்து நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட நமது சிந்தனையை வேத வசனத்திற்கு நேராக திருப்ப நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசுவாராக. இந்த நாளிலேயும் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10 முதல் 16 வரையுள்ள வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10 முதல் 16 வரையுள்ள வசனங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது தன்னுடைய நிரூபத்திலே மிக தெளிவாக அழகாக இந்த வார்த்தைகளை அவர் எழுதி வைக்கிறார். ஆமென். பிரியமான பிள்ளைகள், நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று எண்ணி உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருக்காக இந்த பாடுகளை எல்லாம் சகித்த தெய்வ மனிதன் தைரியமாக எழுதுகிறார். ஆமென். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். ஆமென். மிக தெளிவாக இந்த கடைசி வார்த்தையை நான் எடுக்க விரும்புகிறேன். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். ஆமென். இதை வெட்கப்படுத்தும்படி நான் எழுதாமல் பிரியமான பிள்ளைகள் என்று நினைத்து உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை அதிலே முடிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேக நேரங்களிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நம்ம பாடுகள் படும்போது, வேதனைகள் வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் வரும்போது மிகவும் நாம் துவண்டு போகிறோம், கலங்கி போகிறோம், ரொம்ப சோர்ந்து போகிற அனுபவம். எல்லா மனிதர்களுடைய நிலைமையும் அதுதான். ஏன்னா மனுஷங்களாக இருந்த எல்லாருக்குமே, மனிதர்களாக இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பாடுகள், உபத்திரவங்கள், தூஷணங்கள் வரும்போது ரொம்ப வேதனையான அனுபவம் வருவது சகஜம்தான். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார். நாங்களும் இந்த பாதைகள் வழியாக தான் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போல ஒருத்தங்க இல்லை. ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக ஒரு சில நபர்கள் எழும்பலாம், ஆனால் அவர் சொல்லுகிறார் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் வேண்டா வெறுப்பாக செய்கிற ஒரு அனுபவம், எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு தெய்வ பிள்ளைக்கு வெட்கம் அல்ல. கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளை, கர்த்தரை பலனாக கொண்டிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது ஒவ்வொரு அடுத்த கட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்கான படிகள். ஆமென். எவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கங்கள், துக்கங்கள், துன்பங்கள், தூஷணங்களை அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் ஒவ்வொரு படிகள். ஆமென். வெற்றிக்கான ஒவ்வொரு படிகள். இந்த படிகளை கடினப்பட்டு கடந்து மேலே போனோம்னா அதற்கு மேலே ஒரு மகிமையான ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார். ஆமென். ஒரு திறந்த வாசல். ஊழியத்தின் பாதையில் கூட சில நெருக்கங்களின் மத்தியில் பயணித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நெருக்கமும், ஒவ்வொரு தூஷணங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும், எல்லா நிந்தைகளையும் ஒவ்வொரு வெற்றிக்கான படிகளாக எடுத்துக்கொண்டு தான் கர்த்தருடைய துணையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் துணையோடு கூட நாம் கடந்து செல்லும்போது அதற்கு அப்புறமாக ஒரு பெரிய வெற்றியை நாம் காண முடியும். இதற்கு ஆதாரமாக ஒரு மனிதரை வேதத்திலிருந்து நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் என்கிறதான ஒரு தெய்வ மனிதன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தெய்வ மனிதன் ஸ்தேவான். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கடைசி நேரத்தில் கூட தன்னை எவ்வளவோ துன்பப்படுத்தி கொன்று போட்டவங்களுக்காக கூட வேண்டுதல் செய்த ஒரு தேவ மனிதர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சீஷர்கள்
அவர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் போதிக்கிறதிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் தரித்திருந்தாங்க. அப்போ பந்தி விசாரிப்புக்காக 7 பேரை தெரிந்தெடுக்கிறாங்க. தேவ ஞானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற 7 பேர். அதில் ஒருவராக ஸ்தேவான் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற 7 பேரை தெரிந்தெடுத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அபிஷேகித்து இந்த ஊழியத்திற்காக ஏற்படுத்துகிறாங்க. அதில் மிக விசேஷமாக ஒரு மனிதன் காணப்பட்டார், ஸ்தேவான். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:8 பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் கர்த்தருக்காக பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எதிர் வல்லமைகள் அதிகமாக கிரியை செய்ய தொடங்க என்பதிலே சந்தேகமில்லை. அதே மாதிரி தான் ஸ்தேவானுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது. அந்த அப்போஸ்தலர் 6:9 நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா அது தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் யார் தான் எதிர்த்து நின்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதனை மேற்கொள்ள முடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஏன்னா அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஸ்தேவானுடைய வார்த்தைக்கும் பேச்சுக்கும் யாராலையுமே எதிர்த்து நிற்க முடியலை. ஏனென்று பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் எப்படியாவது இவனை கொஞ்சம் சுவிசேஷத்தை முடக்கி போடலாம் என்று நினைத்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நடந்தது வேறு விதமாக. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கூட ஒரு வேளை இதே சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எந்நேரமும் கஷ்டம், எந்நேரமும் நெருக்கம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட ஒரு அழுக்கு, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆமென். சொசைட்டியில், குடும்பத்தில், இல்லை படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், ஈவன் எந்த இடத்துல கூட இருக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல இதெல்லாம் நடக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா நினைத்து கொள்ளுங்க, இதற்கு மேலே ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிமையான விசாலம், ஒரு அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா? ஸ்தேவானுடைய சாப்டர் இந்த உலகத்தோட முடிந்து போகும் என்று நினைச்சாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சுவிசேஷம் இதோட கொஞ்சம் குன்றி போகும், இதோட எல்லாமே கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் ஆகும் என்று நினச்சாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நடந்தது வேறு விதமாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஒரு ஸ்தேவானை ஒடுக்கினால் ஒரு பவுல் அந்த இடத்துல எழும்புவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் அது. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று ஃபுல் ஸ்டாப் ஆகும்போது இன்னொன்று ஆரம்பமாகும். ஒன்றை ஸ்டாப் பண்ண சத்துரு நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இன்னொன்றை கர்த்தர் ஆரம்பிப்பார். ஏதோ ஒன்று ஒரு நெருக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆமென். ஒரு வாசல் அடைக்கப்படுகிறது போல ஒரு நிலைமை, அந்த அளவுக்கு உபத்திரவம், நிந்தைகள், அவமானங்களில் இருக்கிறீங்களா? ஆமென். நினச்சி கொள்ளுங்க, இதை ஸ்டாப் பண்ணுறாருன்னா ஒரு ஸ்டார்ட் ஒன்று இருக்கிறது. ஆமென். ஒரு வாசல் அடைக்கப்படும் போது இன்னொரு வாசலை திறக்க அவரால் முடியும். ஆமென். இங்கே அதுதான் நினச்சாங்க. ஸ்தேவானுடைய சாப்டர் க்ளோஸ் பண்ணால் இதோட முடிந்து போனதுன்று அதை விட தீவிரமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிற ஒரு பவுலை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும் இந்த காலை வேளையில்? ஆமென். எங்கே ஒரு முடிவு இருக்கிறதோ அங்கே ஒரு ஆரம்பமும் உருவாகும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து விட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தேவானுக்கு எதிராக வீசப்பட்ட கற்கள், ஹல்லேலூயா, அது கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் கடைசி வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை கல்லறிகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தேவானை கல்லறிகிறாங்க. அந்த நேரத்தில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தேவானுக்கு எதிராக வீசப்பட்ட ஒவ்வொரு கற்களும், ஆமென், ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குனது என்று தான் என்னால் சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒரு வேளை ஊழியம் செய்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இல்லை கர்த்தருக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய நல்ல குடும்பத்தை சார்ந்த தெய்வ பிள்ளைகளை நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு எதிராக வீசப்படும் ஒவ்வொரு கற்களும், ஆமென், ஹல்லேலூயா, அது வார்த்தைகளாக இருக்கலாம், ஹல்லேலூயா, இல்லைன்னா ஒரு எப்பேற்பட்ட அனுபவத்தில் வேணும்னாலும் இருக்கலாம், ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக வீசப்படுகிற ஒவ்வொரு கற்களும் உங்களை உருவாக்குகிற கற்கள், உங்களை உயர்த்துகிற கற்கள், கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற கற்களாக அது இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கல்லெறியும் போது அவனுக்கு வலிக்குமா? வலிக்காதா? ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய சரீரம் முழுவதும் வேதனைப்பட்டு நொறுங்கி போய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இதே மாதிரி ஒரு நிலைமை, ஆமென், பல பேருடைய பேச்சுகள் கேட்கும்போது கல் எப்படிப்பட்ட, இங்கே கல் எழுத்தின்படி கல்லை எறிஞ்சாங்க. இன்றைக்கு பிள்ளைகளை வார்த்தையாகிய கல் வீசப்படலாம். ஆமென், ஹல்லேலூயா. பரிகாசமாகிய கல், நிந்தையாகிய கல் வீசப்படலாம். பொறாமை, எரிச்சல், ஆமென், ஹல்லேலூயா. அவமானமாகிய கற்கள் உங்களுக்கு நேராக வீசப்படலாம். தூஷணமான வார்த்தைகளை பேசுகிற கற்கள் உங்களுக்கு எதிராக வீசப்படலாம். சற்று வேதனையாக இருந்தால் கூட இங்கே நடந்தது என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, அந்த வேதனையின் நடுவிலே ஸ்தேவான் என்ன செய்தார் தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் திருப்பி
திருப்பி விழுந்த கற்களை எடுத்து அவர் வீசலை. ஆமீன். கற்களை எறிந்தவருக்கு மேலே திருப்பி கல்லெடுத்து வீசலை. அல்லேலூயா. எதையுமே அவர் செய்யலை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 7:60 அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆமேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆமேன் எழுத்தின்படி அவரை கல்லறிந்து கொன்றால் கூட இன்றைக்கு ஆவியின்படி சில நெருக்கங்கள் ஆமேன் சில கற்கள் வீசப்படும் போது ஆத்துமா மரித்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறீங்களா? ஆவியிலே உற்சாகம் இல்லை, ஆத்துமா ஒரு சோர்வடைந்து அல்லேலூயா ஆத்துமா ஜீவன் இல்லாத ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் சொல்கிறார், என்னதான் கற்களை வீசட்டுமே, ஸ்தேவானை மனதில் நினைத்து கொள்ளுங்க. அந்த நேரத்தில் கூட அந்த வேதனையின் மத்தியில் கூட முழங்கார் படியிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். இதை நான் தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை நான் நினைக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஆமேன் வேதனையின் நடுவிலும் கடுமையான வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் கல்வாரி சிலுவையிலே அவர் அனுபவித்தார். அந்த நேரத்தில் கூட அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் வாழ்க்கை. ஆமேன். அல்லேலூயா. அவர்கள் எழுத்தின்படி அந்த வேதனையை அனுபவித்தாங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள் மாம்சத்தில் இருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கலாம், ரெண்டு விதத்திலையும் இருக்கலாம். ஆமேன். மாம்சத்தின்படியும் சில நெருக்கங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நிந்தனைகள், அவமானங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எந்த கற்கள் உங்களுக்கு நேராக வீசப்படுகிறதோ அந்த கற்கள் அல்லேலூயா உங்கள் வெற்றியின் கற்கள். ஆமேன். கர்த்தரை மகிமை பொருந்தினவராக பார்க்கக்கூடிய கற்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் பதில் செய்ய போகாதுங்க. ஸ்தேவான் எந்த பதிலும் செய்யலை. யாரும் பேசுகிறாங்களா, ஏளனமாக பேசுகிறாங்களா, தூஷிக்கிறாங்களா, காதுக்கு நேரம், முகத்துக்கு நேரம், கண்களுக்கு நேரம் பேசுகிறாங்களா, அல்லேலூயா அவமானப்படுத்துகிறாங்களா, அவமானமான வார்த்தைகளை பேசுகிறாங்களா, தேவ சமூகத்தில் காத்திருங்க. திருப்பி கற்களை வீச வேண்டாம், திருப்பி அதே வார்த்தைகளை எதிர்த்து பேச வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தேவானை போல முழங்கார் படியிட்டு கர்த்தருடைய முகத்தை அண்ணார்ந்து பார்த்தான் என்று பார்க்கிறோம். ஆமேன். ஏறிட்டு பாருங்க தேவ சமூகத்தில். அந்த நேரத்தில் பிதாவின் வலது பாரிசத்திலே குமாரனாகிய கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் வீற்றிருப்பதை உங்கள் கண்கள் காணும். ஆமேன். அப்பேற்பட்ட அனுபவம் வந்தோடனே ஸ்தேவானுக்கு இந்த உலகத்து பாடுகள் எல்லாம் பெருசாக தெரியலை. ஆமேன். அல்லேலூயா. மரணத்தை முகாமுகமாய் சந்தித்தார், அதை ருசி பார்த்தார். அவருக்கு ஒன்று தெரியும், இந்த உலகத்தில் என்ன கொன்று போடலாம், ஆனால் நான் பரலோகத்தில் அடுத்த செகண்ட் நான் கிறிஸ்துவுடனே கூட இருப்பேன். ஆமேன். அல்லேலூயா. அது எழுத்தின்படி நடந்தால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் சொல்ல வருகிறேன் தேவ பிள்ளைகளே, இப்பேற்பட்டதான சூழ்நிலைகள், நிலைமைகள் வாழ்க்கையில் வரும்போது, ஆமேன் கடினமான சூழ்நிலைகள் வரும்போது அல்லேலூயா நெருக்கத்தின் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும், நிந்தனையின் மத்தியிலும், ஒன்றுமில்லாத நேரத்திலும் நீங்கள் செய்கிற ஜெபம் அது விலையேறப்பட்ட ஜெபம். ஆமேன். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபம். ஆமேன். கூட வேதனைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், தூஷணங்கள், நிந்தைகள், அவமானங்கள் அனுபவிக்கிற நேரத்தில் யார் நமக்கு விரோதமாக இதையெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நாம் ஜெபிக்க தேவ சமூகத்திலே கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமேன். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் சொன்னார். ஆமேன். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி ஸ்தேவானை போல அந்த மனிதர்களை மன்னித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கான புதிய வாசலை திறந்து தருவார். புதிய ஒரு ஆசீர்வாதம், புதிய ஒரு நன்மையை காணும்படி கர்த்தர் செய்வார். இப்பேற்பட்ட அனுபவங்கள் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்றைக்கு ஸ்தேவான் தன்னை அர்ப்பணித்தது நிமித்தமாக ஒரு கோதுமை மணி இந்த நிலத்தில் விழுந்து செத்தது. ஆமென். ஒரு பவுல் எழும்பினான். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஸ்தேவான் இந்த உலகத்தில் மடிந்து போன போது ஒரு பவுலை கர்த்தர் எழுப்பினார். ஆமேன். ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய ஒரு சுவிசேஷகனை, இதை விட தீவிரமாக கர்த்தரை பற்றி சொல்லுகிற ஒரு தெய்வ மனிதனை கர்த்தர் எழுப்பினார்னா இன்றைக்கு நீங்கள் படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் உங்கள் பிற்கால சந்ததிகள் ஆமேன் அந்த மேன்மையை அனுபவிப்பாங்க. அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கண்டிப்பாக சுதந்திரிப்பாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆமேன். அல்லேலூயா. யார் விரோதமாக எழும்பினாலும் பதிலுக்கு பதில் சொல்லாதுங்க, பதிலுக்கு பதில் பேசாதுங்க, செய்யாதுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். உங்கள் கண்கள் ஸ்தேவானை போல அண்ணார்ந்து பார்க்கட்டும். ஆமேன். அந்த பரலோகத்தை பார்க்கும்போது அந்த தேவ பிரசன்ன, தேவ மகிமை உங்களை ஆட்கொள்ளும். அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபித்தாராம். ஆமேன். கடினமான சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு ஜெபிங்க. ஏன்னா மாம்சத்தில் ஜெபிக்க முடியாது. வேதனை அவ்வளவு கடுமையாக இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு, ஆவியானுடைய பலனோடு கூட ஜெபிக்கும் போது ஆமேன் பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும். கிறிஸ்துவை நீங்களும் காண்பீர்கள். ஆமேன். நெருக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு ஸ்தேவான்
இந்த உலகத்தில் மடிந்து போன போது கர்த்தர் ஒரு பவுலை எழுப்பினார். ஆமேன். ஒரு முடிவு, ஒரு துவக்கம். ஆமேன். ஒரு முடிவுக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு போராட்டத்தில், பிரச்சனையின் மத்தியில் எல்லாமே முடிந்து போனது போன்ற ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னா, அந்த முடிவுக்குள்ளிருந்து கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் காண செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கண்கள் காணும். ஸ்தேவான் பார்த்தாருன்னா, இந்த காலை வேளையில் விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் பார்க்க செய்யுங்கப்பா. ஒரு புதிய உருவாக்குதல், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய வெற்றிக்கான வாசலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் காண செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. சத்ரு சில நேரங்களில் பல்ல கடிப்பான். ஆமேன். ஸ்தேவானுக்கு விரோதமாகவும் சத்ரு பல்ல கடிச்சான், மூர்க்கம் அடைந்தான். சிலரை பார்த்து அப்படிதான் பற்களை கடிக்கிறாங்களா, மூர்க்கம் அடைகிறாங்களா. ஆமேன். ஏறிட்டு பாருங்க. ஆமேன். அப்போஸ்தலர் 7:55-56 பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் ஏறிட்டு பார்க்கிறார், அண்ணாந்து பார்க்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதே நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் இரட்சகர் இயேசுவை மகிமை பொருந்தினவராக காணட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா நாமும் இயேசுவை போன்ற ஒரு நல்ல சுபாவம் நமக்குள்ளே வரணும். ஸ்தேவானை போன்ற ஒரு நல்ல சுபாவம், மன்னிக்கிற ஒரு சுபாவம். ஆமேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் யார் என்னதான் சொன்னாலும், ஆமேன். ஹல்லேலூயா. யார் எது தான் பேசினாலும், எப்பேற்பட்ட கற்கள் உங்களுக்கு நேராக வீசப்பட்டாலும் திருப்பி நாம் வீசுகிறவர்களாக அல்ல, நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம் என்றார். நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தரை நம்முடைய கண்கள் காணும். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் எல்லாம் நமக்கு சாரமில்லை என்று தோன்றும். ஆமேன். நாமும் கூட நமக்கு வருகிறதான நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் விசாலத்திலே வைக்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் தஞ்சமான தேவன். நெருக்கத்தில் நீ என்னை கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அந்த நேரத்தில் நாமும் இதுபோல கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய உருவாக்குதல், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய வாசல், புதிய நன்மை. ஆமேன். எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டோமோ அதே இடத்துல ஒரு புதிய உருவாக்குதலை கர்த்தர் காண செய்வார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. யார் பகைக்கிறாங்களோ, யார் கல்ல வீசுகிறாங்களோ அவங்களுக்கு முன்பாக, ஆமேன், அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அதே சவுலை கர்த்தர் சந்தித்து, ஹல்லேலூயா, 9வது அதிகாரத்துக்கு நேரம் வந்தீங்கன்னா சடுதியிலே சில சந்திப்புகள். ஆமேன். யார் யார் விரோதமாக வருகிறாங்களோ கர்த்தர் சடுதியிலே அவர்களை சந்திப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. சடுதியிலே கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை சந்திப்பார். அப்பேற்பட்ட நேரத்துக்காக காத்திருங்க. தேவ சமூகத்தை ஸ்தேவானை போல அண்ணாந்து பாருங்க. சடுதியாக சில சந்திப்புகளை காண செய்வார். ஆமேன். அதை காணும்போது நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா இந்த பாடுகள் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எல்லாராலும் துடைத்து போடுகிற ஒரு அழுக்கை போல காணப்பட்டாலும், ஆமேன், இந்த நேரம் வரைக்கும் நிந்தனைகளும் அவமானங்களும் தூஷணங்களும் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஆமேன், இந்த நாளில் உங்கள் கண்கள் ஸ்தேவானை போல் அண்ணாந்து பார்க்கட்டும். திருப்பி எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். திருப்பி கல்லறியாத ஒரு ஸ்தேவான், ஆமேன், கர்த்தருடைய மகிமையை பார்த்தார். ஆமேன். அதே மகிமையை நாமும் பார்ப்போம். எந்த இடத்துல ஒரு முடிவு இருந்ததோ அடுத்து ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தையும் கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருந்தார். ஒரு ஸ்தேவானுக்கு பதிலாக ஒரு பவுலை கர்த்தர் எழுப்பினார். ஆமேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி எந்த இடத்துல ஆஃப் ஆகுதோ அந்த இடத்துல கர்த்தர் இன்னொரு புதிய காரியத்தை, அதை விட மேன்மை, நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட, நீங்கள் நினைக்கிறதை விட, ஹல்லேலூயா, நீங்கள் வாஞ்சிக்கிறதை விட, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு பெரிய காரியத்தை உங்கள் சத்துருக்கள் கண்கள் காண கர்த்தர் உங்களுக்கு வழி திறந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்க முடிகிறதா? விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட இந்த காலை வேளையிலே கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போல நாங்கள் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் நாங்கள் குப்பையை போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் பாடுபடுகிறோம். ஹல்லேலூயா. துன்பப்படுகிறோம், தூஷிக்கப்படுகிறோம். ஏசப்பா, இந்த வார்த்தைகள் சற்று கடினமாக இருந்தால் கூட ஆண்டவரே, உமக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடுகளை எல்லாம் படும்போது ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் ஸ்தேவானை நினைத்து கொள்ளுகிறோம்ப்பா. ஆண்டவரே, அவர் உங்கள் சமூகத்தில் உம்மை நோக்கி பார்த்தபோது ஆண்டவரே மகிமை பொருந்தின கர்த்தரை அவர் கண்டார். ஆண்டவரே, அவர் தரிசித்தார். ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்கள் நெருக்கங்கள், எங்கள் பாடுகள், தூஷணங்கள், அவமானங்கள், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே நாங்கள் இருக்கும்போது ஆண்டவரே அதற்கு விரோதமாக நாங்கள் எதுவும் பழி செய்யாதபடிக்கு
எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஒரு முடிவு ஒன்று வருகிறது என்றால் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டார் ராஜா. அப்படி நீர் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அன்பை விட்டு நாங்கள் பிரியாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த மேன்மையாய் ஆண்டவரே அடையும்படிக்கே ஏற்பட்ட பாடுகள், இந்த உபத்திரவங்கள் என்பதை உணர்ந்து இந்த பாடுகளை பொறுமையோடு சகித்து கர்த்தர் இதற்கு மேலாக வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாத நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு பலனை தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பலனை தாங்கப்பா. சோர்ந்து போய் ஆண்டவரே வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டது என்று ஆண்டவரே எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக ஆண்டவரே. இது உன்னுடைய முடிவுக்காக இல்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் ஆண்டவரை பொறுமையோடு சகிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நினைத்து கொள்ள ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.